இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் இருந்தார். அற்புதமான ஒரு இடம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது 6ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு அப்படிங்கிறது 5ஐ விட அற்புதம். இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது 6ஆம் இட குருவால் கிடைக்கலாம். என்ன சொல்கிறீங்க ஜோசியரே, 6ல் போயிட்டு குரு இருக்கார், 6ல் குருனா ஊரில் பகை அப்படிங்கிறதான ஜோதிட சாஸ்திரம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவிற்கு நல்லது கிடையாது. நீங்கள் என்ன இப்படி 5ஐ விட 6 சிறப்புன்னு சொல்கிறீங்களே, இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது 6ல் குரு அமர்வது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு ஸ்தானம் தான். ஆனால் அது மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடையாது. மற்ற ராசிக்காரர்களுக்கு யாருக்கு போயிட்டு 6ல் குரு இருந்தாலும் அது தப்பான ஒரு இடம்தான். மகரம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் குரு 6ல் போயிட்டு உட்கார்ந்தாரு அப்படின்னா அது உன்னதமான ஒரு இடம் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி தான் மறைகிறாரு. 12ஆம் இட அதிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். 3ஆம் இட அதிபதி போயிட்டு 12ல் மறைகிறாரு, இல்லை 6ல் மறைகிறாரு அப்படின்னா கூட அதுவும் விபரீத ராஜயோகம் தான். இப்போ இவர் 3க்கும் அதிபதி, 12க்கும் அதிபதி. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கும் மீனம் ராசிக்கும், அப்போ 12க்கும் 3க்கும் அதிபதி. இந்த 2 இடங்களுக்குமான அதிபதி போயிட்டு 6ல் மறைகிறாரு அப்படின்னா இது விபரீத ராஜயோகத்தையும் கடந்த ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம். அப்போது இந்த சக்கரவர்த்தியாக வாழ வைக்க போகிற ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது தான் குரு பகவான் கொடுப்பார். அதாவது இந்த சினிமாவெலாம் சொல்லுவாங்கள்ல, ஆசை வார்த்தை கத்துற மாதிரி சக்கரவர்த்தியாக வாழ போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இது உண்மையிலேயே உண்மையான சக்கரவர்த்தி யோகம், விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குது. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பயிற்சி ஆக்கிட்டார். 7.5 சனியில் இருந்து முற்று முதலமாக நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சனி பகவான் ராசிக்கு 3வது இடத்துக்கு அற்புதமான ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சனி பகவான் போயிருக்காரு. அதீத நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்காரு. அப்போது 7.5 வருடமாக நீங்கள் 7.5 சனியில் மாட்டின இந்த படாத பாடுபட்ட அந்த நிலை அப்படிங்கிறது மாறி ஒரு கொடி கட்டி பறக்க போகிற ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு இதை சொல்லலாம். இதே காலகட்டத்தில் குருவும் 6க்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னா 6 அப்படிங்கிறது மறைவிடத்திற்கு அதிபதி மறைவீரார் அப்படிங்கும்போது 6ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தங்கள் அத்தனையும் அடித்து
தூள் தூளாக நொறுக்கப்படும். அதில் எந்ததொரு மாற்றமும் கிடையாது. 6 அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம். கடன், பகை, எதிரி, நோய் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த 6ஆம் இடம். அப்போது உங்களுடைய எதிராளிகள் எல்லாமே உங்களை பார்த்து மிரள போகிறாங்க. இவனெல்லாம் இனிமேல் நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் உச்சாணி கொம்பில் போயிட்டு உட்கார போகிறீங்க. நம்மளை சாதாரணமாக எடை போட்டவங்க எல்லாம் அச்சோ நல்ல வேலை இவன்கிட்ட போய்ட்டு நம்ம சிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி புறம் முதுகிட்டு ஓடி ஒளிய போகிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி கடன், ₹1 கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மகரம் ராசிக்காரர்கள் வாழ போகிறீங்க. இப்போது கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7-8 லட்சம் 6 லட்சம் 1.5 லட்சம் கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி கடன்கார ஆக்கியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய நகை நட்டை கூட இழந்திருக்கலாம், அடகு வச்சுருக்கலாம், மூக்க முடியாமல் இருந்திருக்கலாம், வட்டி கட்டிட்டு கிடக்கலாம். இப்படியெல்லாம் இந்த நிலைமை அப்படிங்கிறது மாதிரி நம்ம காசு ஒரு ₹10 இன்னும் 4 பேர்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு பணத்தில் நீங்கள் ஒரு பெரியதொரு லெவலில் வெற்றி அப்படிங்கிறத அடைய போகிறீங்க. அதே அற்புதமான ஒரு நேரம். அது ருணரோக சத்துருஸ்தானத்தில் விபரீத சக்கரவர்த்தி யோகத்தோடு போயிட்டு குரு அமர்றாரு. அப்படிங்கும்போது உடம்புல நோய் நொடிகள் அப்படிங்கிறது அச்சமூட்டியிருக்கும் 7.5 சனி காலகட்டத்தில். இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது, மூட்டு வலி, முதுகு வலி, உடல் பருமன் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இழைச்சி போயிட்டேன், நல்லா இருந்த நிலமை மாதிரி சும்மா அப்படியே மான் குட்டி மாதிரி சொல்லி குதிக்க போகிறீங்க. பழைய எனர்ஜி வந்துருச்சுடா உடம்புல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன், திரும்ப இரும்பு மாதிரி இருந்தேன், நான் அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் அப்படின்னாங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் கடந்தவங்க எல்லாமே இந்த பழைய சக்தியோட ஆற்றலோடு மறுபடியும் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வாழ்க்கைக்கு வர போகிறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேலே மாறும். அதனால தான் சொல்கிறேன், 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை. அடுத்த ராசிக்காரர்களுக்கு மகரம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பகை வந்தால் அதை அடித்து நொறுக்கிட்டு இந்தாப்போ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். குருவினுடைய பார்வை எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 10, 12, 2 இந்த இடங்கள்லாம் விழுந்து இந்த இடங்கள் எல்லாமே புனிதமடையுது. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். என்னதொரு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இதனால் வாழ்க்கையில் செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வச்சுருந்துருப்பீங்க இல்லைங்களா. ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிடணும், ஒரு கடை ஒன்று வச்சிடணும், ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்பீங்க பார்த்தீங்களா. அதை தொடங்கி அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிற அளவுக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க உலகத்துக்கு. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு அதில் மந்தமாக இருந்தால் கூட இப்போ அது டாப்பில் போயிட்டு நிற்கும். உங்களுடைய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த துறையில் சாதித்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு 10 பேரை எடுத்தோம் அப்படின்னா உங்கள் பேரும் அதில் நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தொழிலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பார்வை. வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், அதே மாதிரி பெரிய நிலப்புலங்கள் அப்படிங்கிறது வாங்கலாம், பெரிய சொத்துக்கள் எல்லாமே சேர்க்கலாம். வீடுனா சாதாரண வீடு கிடையாது, 2 மாடி 3 மாடி ஒரு பங்களாவோட ஒரு காரோடு நிற்கிற மாதிரி பெரியதொரு பங்களா கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா சனி சாதகமாக இருக்குது, குரு சாதகமாக இருக்குது, அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி அதை விட சாதகமாக இருக்குது. பல பேர் உங்களை பயமுறுத்தலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அடித்து தூக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் அடித்து சொல்கிறேன், பெரியதொரு வசதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ போகிறீங்க. அதாவது பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான் 30-32 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த வருஷத்தில் வாழ போகிற வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னது சரி அப்படிங்கிறது புரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் வாழ போகிறீங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது விபரீத சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். எங்கேருந்தாவது வரும், உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம், அதற்காக உழைக்காமல் கிடைக்கும் அப்படின்னா எப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கான திடீர்னு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் என்கிட்ட 10 ரூபா கூட கிடையாது, ஆனால் இந்த வாரம் என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா குரு பயிற்சிக்கு அடுத்த 4 நாளில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு 2ஆம் வீட்டுக்கு வராரு, ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா நமக்கு பேச்சில் கோவத்தை கொடுப்பாரு, காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்தி போடுறது, அதால் நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் குரு பார்க்க புனிதப்பட்டதால் பேச்சை வச்சு தான் இனிமேல் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே சாதனை படைக்க போகிறீங்க.
ஒரு மீடியாவில் இருக்கேன், பேச்சாளராக இருக்கேன், போகிறேன் வரேன் அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பே இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்கல, இப்போ கிடச்சிருக்கா, இதை வச்சு சாதிக்கிறேன்டா, பார்த்துருவேன்டா நீயா நானா அப்படின்னு இறங்கி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதே மாதிரி குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்ப முயற்சி, குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஊர்லேயே 10 பேர் ஒரு பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதி உன்னதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மூச்சு விட முடியாமல் கோமாவில் கடந்த மாதிரி கடந்த மகரம் ராசிக்காரர்கள் எல்லாமே எழுந்திருக்க போகிறீங்க. எப்படி எழுந்திருக்க போகிறீங்க அப்படின்னா விஸ்வரூபம் எடுத்து எழுந்திருக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி, அற்புதமான சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. அற்புதமான ராகுகேது பெயர்ச்சியும் வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து உங்களை மகரம் ராசிக்காரர்களை சிகரம் ஏற வைக்கும் அப்படிங்கிறதுல எந்ததொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் முடிஞ்சது உதவிகளை எப்போதும் போல் ஏழை பாளைகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. இனிமேல் உங்களுடைய ஆட்டம் தான். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.